ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ அண்ட் டோன்ட் எக்ஸாமுக்கு சிஎம்ஏ எக்ஸாம் டிசம்பர் 2024 நீங்கள் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் போகிறதுலேருந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 o'clock எக்ஸாம், 2 to 5 வந்து எக்ஸாம், சரிங்களா? ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2 to 5 எக்ஸாம் அப்படின்னா நம்ம எப்போனாலும் கொடுத்துட்டு வரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி 2 hours இருக்கணும்ப்பா. ஓகே, கம்பல்சரி 2 hours இருக்கணும். ஆஃப்டர் 2 hours நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கிளம்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கொஷின் பேப்பர் வந்து இஃப் இன்கேஸ் டஃப்பாக இருக்குது, நீங்கள் படித்தது எதுவுமே வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அப்படியே நீங்கள் கிளம்பணும்னு நினச்சா கூட 2 hours கண்டிப்பாக அங்கே இருந்தாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்ப முடியும். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? தட்ஸ் ஆல். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 o'clock எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். 2 hours கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். நீங்கள் 4 o'clock அப்புறம் நீங்கள் யாருனாலும் நீங்கள் கிளம்பிக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நார்மல் டைம். இது கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு டைம், அவ்வளோதான். 5 o'clock வரைக்கும் இஃப் இன்கேஸ் வந்து நான் 5 o'clock வரைக்கும் எழுதலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஓகே, 3 hours டைம் அப்படிங்கிறனால இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சென்டரில் ஒரு ஹாலில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அலாட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9 ஸ்டூடெண்ட்ஸ் 4:30 போயிட்டாங்க. ஒரே ஒரு 1 ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம எழுதணுமா அப்படின்னா தாராளமாக எழுதுங்க. உங்களுக்கு அலாட் பண்ண டைம் 3 hours. எல்லாரும் போயிட்டாங்கிறக்காக நம்மளும் போகணுங்கிறது நெசசரி கிடையாது. 2 hours கம்பல்சரி உள்ள இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 1:30 நம்ம சொல்கிறோம். அந்த 1:30 எதுக்காக சொல்கிறோம், அதாவது அந்த 1:30லேருந்து 1:45 வரைக்கும் இருக்குல்லங்க. ஓகே, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும், இல்லை வாஷ்ரூம் போகணும், இந்த மாதிரி தேவையானது என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹால் எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னா, உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த அட்மிட் கார்டில் ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த ரோல் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த சென்டர் அலாட் ஆகிருக்கோ, ஓகே, ஏபிசி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ் நீங்கள் போயிடுறீங்க, அதுதான் உங்களுக்கு சென்டர். ஓகே, அங்கே வந்து மெயினாக ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த நோட்டீஸ் போர்டில் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஹால், இந்த ரோல் நம்பர்லேருந்து இந்த ரோல் நம்பர் வரைக்கும் F5 F4 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னொரு 2 to 3 days வெயிட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட்டில் எந்த சென்டர்னு சொல்லி வந்துடும். அந்த சென்டரில் நீங்கள் போகிறீங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 1:15 அந்த காலேஜ் ஏபிசின்னு ஒரு சொன்ன சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த காலேஜுக்கு நீங்கள் ரீச் ஆகிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து. ஏன்னா ட்ராவல்ஸில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் முன்னப்பினா இருக்கும். ஒருத்தருக்கு 2 hours ட்ராவல் இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 hour ட்ராவல் இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 நிமிஷம் கூட இருக்கலாம். ஸோ அதனால் 1:15 மேக்ஸிமம் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரிலாக்ஸாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 1:30லேருந்து 1:45 நான் சொன்ன எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 1:40 கூட நீங்கள் வந்து 1:40 or 1:45 கூட நீங்கள் என்ன பண்ணால் போதும், இப்போ F5 தெரிஞ்சிருச்சா, அப்போ F5க்கு பக்கத்தில் போய் கரெக்டாக ஷார்ப்பாக நின்றணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உள்ளே இன்விஜிலேட்டர் வந்தோடனே ஹால் உள்ளே வர்றோம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த டைமில் பேனிக்கே ஆகாமல் நோட், பென், பென்சில், எரேசர், கால்குலேட்டர் எல்லாம் எடுத்து வச்சிடணும். இஃப் இன் கேஸ் மொபைல் ஃபோன் வந்து பேக்குள்ளே வச்சுருங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? பேனிக்கே ஆக வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், எக்ஸாம் எழுத போகும்போது இன்கேஸ் வந்து நீங்கள் பைக் கீ வந்து பேக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா பேனிக் ஆக வேண்டாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கெட்டில் வச்சுருக்கனால, சரிங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் மறந்து போய் பேக்கெட்டில் வச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு அலர்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மொபைல் ஃபோன் யாரும் வச்சுருந்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கொடுத்துருங்க, எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்காக சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் மறந்து போய் மேபி கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸாம் டென்ஷனில் எல்லோரும் பேக்கெட்டில் வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கொடுத்துருங்க, நாங்கள் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவோம் சொல்லுவாங்க. யாரும் பயப்படவே வேண்டாம். ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 an hourலேருந்து 1 hour எக்ஸாம் எழுத அலோவ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 o'clock ஷார்ப்பாக ஒரு இன்விஜிலேட்டர் வந்து சொல்கிறாங்க, மொபைல் ஃபோன் யாரும் வச்சுருந்தீங்கன்னா பேக்கில் போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அதை சரியாக கவனிக்கலையாவோ இல்லைனா வந்து எதுவும் நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டிங்க. நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருந்திருக்காங்க, சும்மா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் விட்டீங்க. இப்போ என்ன ஆகும்னா 1 ஹவர் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வாங்கி வச்சுட்டு சும்மா இருப்பா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கான பனிஷ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் வேணுமா நமக்கு? அதனால் அப்போ ரிலாக்ஸாக பண்ணோன்னா என்ன இருக்கும்? பதறாத காரியம் சிதறாது அதுதானே சொல்கிறோம். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரிலாக்ஸாக அந்தந்த டைம் ஷெடியூல் வைஸ் வந்து நம்ம போனோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது இல்லையா? 1:45 அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஷார்ப்பாக அந்த எல்லாத்தையும் நீங்கள் பயப்படவே வேணாம். ஜஸ்ட்டு வந்து இதான காலேஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குன்னு யார்கிட்ட என்ன கேட்டாலும் வந்து அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட போகிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த சென்டர் போனீங்கன்னா அந்த சென்டரில் வந்து வாட்டர்ஸ் எங்கே இருக்குது, வாஷ்ரூம்ஸ் எங்கே இருக்குது, கேன்டீன் எங்கே இருக்குது, நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ தான் சென்டர் வர்றீங்க அப்படின்னா ஒரு 1:00 ஆகுதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கே இருக்குன்னு. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரீபிட்க்கு கீழேயோ இல்லை ஒரு பில்டிங்கில் எங்கேயோ வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, சரி. அதே மாதிரி 2:00 எக்ஸாம், 1:30 வரைக்கும் படிங்க, அதுக்கு மேலே படிக்க வேண்டாம். நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 1:45 இருந்து 2:00 வரைக்கும் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான டைம். ஆனால் பசங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா 1:45லேருந்து 2:00 வரைக்கும் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுற டைம். சரிங்களா? நிறைய பேர் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் இருக்குது, அந்த 15 மினிட்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் பக்கத்தில் கூட போகாமல் வெளியில் அந்த பில்டிங்க்கு வெளியிலே அவுட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நமக்கு வந்து 1:45லேருந்து 2:00 வரைக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, அந்த டைமில் இருந்துக்கிட்டு நீங்கள் வெளியே ரிவிஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா? அவ்வளோதான். 1:00 போகிறீங்க, ரீச் ஆகிட்டு எல்லாமே நான் சொன்ன அந்த 4 இது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு 1:30லேருந்து 1:45 கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. புக்ஸ்லாம் கையில் இருக்கே வேண்டாம். 1:30லேருந்து 1:45 கையில் புக்ஸ் எதுவுமே இருக்க வேண்டாம். 1:45லேருந்து 2:00 டேரெக்டாக நீங்கள் கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு போயிடலாம். 2:00 தான் ஆன்சர் ஷீட்டில் கை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ தான் நம்ம அதை பண்ணணும். அப்போ அந்த ஆன்சர் ஷீட்டில் என்ன இருக்கும்? அந்த ஆன்சர் ஷீட்டில் என்ன இருக்கும்? ரோல் நம்பர் இருக்கும். ப்ரோ, ரோல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணியிருப்பீங்களா? 021A 0209 022 020 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்களா? அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வரும், அட்மிட் கார்டில் இருக்கும். அதுதான் ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். குரூப் 1 எக்ஸாம் எழுதுறீங்களா, குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்களா? ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். தென் டெய்லி எக்ஸாம் ஷெட்யூலை பார்த்துட்டு போங்க, எக்ஸாம் டைம் டேபிளை பார்த்துட்டு போங்க. ஓகே, என்னென்ன எக்ஸாம்ங்கிறத டைம் டேபிள் பார்த்துட்டு போங்க. டைம் டேபிள் எப்படி தெரியும் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணும்போது கிளியராக இருக்கும், அதிலே இருக்கும். தனியெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஹால் டிக்கெட் வந்தோடனே உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் நான் கிளியராக கொடுத்துருவேன். ஹால் டிக்கெட் ஒன்ஸ் வந்தோடனே நீங்கள் என்னெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் அதில் வந்து நான் கிளியராக சொல்லுவேன். சரிங்களா? அந்த ஹால் டிக்கெட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போடும்போதே வந்துடும். அதனால் ஹால் டிக்கெட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லோரும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பென்சில், எரேசர் எல்லாம் வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? பிரிண்ட் அவுட் ஒன்னெல்லாம் போட வேண்டாம். ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா உடனே இது நான் வீடியோஸ் நான் கிளியராக சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ கிளியராக டைம் டேபிள் வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இப்போ சொல்லியாச்சு. ஓகே, தென் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இது எதாவது ஓகேவா அப்படின்னா நம்மளே சொன்னதான் எல்லாமே கிளியராக வந்து நீங்கள் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறத நான் எல்லாமே ஷஃபிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றோம். ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றோம். வெளியில் ஒரு கேங்காக வந்துருப்பாங்க இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்சர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதிருப்பீங்க, அவங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. பட் உங்கள் தாட் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, நீங்கள் ஒரே ஒருத்தவங்க இருக்கீங்க. அப்போ மொத்தமாக 4 பர்சன்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, அவங்க 3 பேத்துக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோ. ஸோ அப்போ அப்படிங்கும்போது 3 தான் மேக்ஸிமம் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஸப்பாயிண்ட் ஆகி எக்ஸாம் அந்த வீட்டுக்கு போகும்போது ச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு வந்து நீங்கள் போவீங்க. சரிங்களா? அதனால் நீங்களே தான் கரெக்டு, ஆனால் அது கூட தெரியாமல் நீங்கள் அந்த இடத்துல அவங்களே தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து டவுன் பண்ணிட்டு அந்த மாதிரி விட்டுக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பேசுங்க, சும்மா அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பேசுங்க. பட் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து வேணாம் தான் நான் சொல்கிறேன். ஆன்சர் போடுற ரைட்ஸ் வந்து நமக்கு யாருக்குமே கிடையாது. ஆன்சருக்கு அந்த இதில் மார்க் போடுற ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே கிடையாது.
சரிங்களா? அது அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ, அதனால நீங்க அத பத்தி பெருசா எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வொரி பண்ணாம உங்களோட எக்ஸாம மட்டும் நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன எக்ஸாம்? அந்த எக்ஸாம மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? சிலர் அதுதான் வந்து இது பண்ணுவாங்க. கேங் ஃபார்ம் பண்ணி பேசுங்க. நான் பேசவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல. பேசுங்க. பட் அந்த பேசுற இடத்துல வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே டிஸ்கஸ் பண்ணா பண்ணிட்டு போட்டும். பட் அந்த டிஸ்கஷன்னால நீங்க வந்து ஒரு வேளை இப்படி ஆயிருமோ, அவ்வளோதான் போச்சு போ! அப்படின்னு எந்த ஒரு இதுவும் வந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். அதே மாரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். மிச்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டஃப்ன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வரும். என்னடா இது நம்ம ஈஸியா பண்ண மாரி இருந்துச்சு. அவங்கலாம் டஃப்ன்னு சொல்றாங்க. ஐய்யயோ! அப்போ ஒரு வேளை நம்ம சரியா எதுவும் பண்ணாம விட்டுட்டோமா? அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம்லாம் தேவையே இல்ல. உங்க எக்ஸாமுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க எழுதிட்டீங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அவங்களுக்கு டஃப்பா இருந்திருக்கு. அவ்வளோதான். அவங்களுக்கு டஃப்பா இருக்கிறனால உங்களுக்கும் டஃப்பா இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாதுல்ல. ஓகே. இதெல்லாம் பத்தி நீங்க கன்சிடர் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. இன்னொன்னு, ஒரு எக்ஸாம் வந்து டஃப்பா வந்திருக்கு. சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கிறீங்க. ஓகே. வொர்ஸ்ட்டா பண்ணேன்னு வச்சிருக்கீங்க. அப்ப அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. சரியா பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வொர்ஸ்ட்டா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த டைம் உங்களுக்கு ஒண்ணு தோணும். குரூப் 1 மட்டும் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் உங்களுக்கு ஒண்ணு தோணும். என்ன தோணும் அப்படின்னா, அவ்வளோதான் போச்சு போ! நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா எழுத போறோம். அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. அப்போ இன் பிட்வீன்ல 1 டே கேப் இருக்கு. அப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன எக்ஸாம்? அக்கவுண்ட்ஸ் எக்ஸாமா? ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பண்ணும்போது உங்களால சரியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மிஸ் ஆகும். ஏன்? ஏன்னா லா சரியா பண்ணலையே. அப்ப அக்கவுண்ட்ஸ் அவ்வளோதானே. எப்படியும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் எழுத போறோம். அப்படிங்கிற ஒரு தாட் என்னைக்கும் வரவே வேண்டாம். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் நியூ எக்ஸாம். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் நியூ எக்ஸாம். இன்னைக்கு லா எழுதியிருக்கீங்க. ஒர்ஸ்ட்டா எழுதுனா, பெஸ்ட்டா எழுதுனாலாம் நீங்க சொல்லக்கூடாது. மார்க் வேலிடேஷன் பண்ணிட்டு ரிசல்ட் வரும்போது அவங்க சொல்லுவாங்க. நம்மள பொறுத்த மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டோம். அவ்வளோதான். அப்படின்னு மட்டும் வச்சுட்டு, இன்னைக்கு 40 மார்க் வந்துரும். பாஸ் ஆயிருவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? நீங்க நெனைக்கிறீங்க இந்த டைம் வந்து இந்த மார்க்ஸ் வராதோ அப்படி இப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஓகே. நம்ம நெனைக்கிறதெல்லாம் செகண்டரிப்பா. நம்மலாம் நெனைக்கவும் கூடாது. ஓகே. அவங்க மார்க் போடுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுதியிருந்திருப்பாங்க. "ஒர்ஸ்ட்டா எழுதினேன் ப்ரோ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் அவங்களால சரியா ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம், அவங்களுக்கு புடிச்ச எக்ஸாம் தான். பட் இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுறனால அவங்க சரியா பண்ணல. ரிசல்ட்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எந்த எக்ஸாம் சரியா பண்ணலன்னு நெனச்சாங்களோ, அந்த எக்ஸாம்ல 55 மார்க். கடைசி எக்ஸாம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுல்ல, அந்த எக்ஸாம்ல 35 மார்க். பாருங்க. எதுக்கு இதெல்லாம்? அதனால தான் சொல்றேன். மார்க் போடுற ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே கிடையாது. நம்ம வந்து சும்மா இப்ப எழுதிட்டோமா, இந்த கேங் ஆஃப் பேசுறீங்களா? ஒன் வேர்ட் எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஆன்ஸர் எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சும்மா அப்படியே புக்க க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அந்த புக்கெல்லாம் திரும்பிலாம் பார்க்குற பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த ஆன்ஸர் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்ன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அந்த ஹேபிட்டே வேணாம். அப்படியே புக்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னங்கிறத அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த புக்க எடுத்து டச்சே பண்ணக்கூடாது. இன்னைக்கும் டச் பண்ணக்கூடாது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு ரிசல்ட் வர்றதுக்கும்போது நெறைய பேர் எதுவுமே வேண்டாங்கிறேன் நானு. ஓகே. அவ்வளோதான். இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம். பாஸ் ஆயிருவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன? அத எப்படி படிக்கிறது? அதுல எப்படி 60 மார்க் எடுக்கிறது? அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு எக்ஸாம் சரியா பண்ணல. ஓகே. ஆனா நம்ம 40 மார்க் வாங்கிருவோம். அப்ப நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல 60 மார்க் எடுத்தா தான் நம்ம இன்டர்ல குரூப் 1 கிளியர்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல கொண்டு வந்துக்கும். அவ்வளோதான். அது மட்டும் உங்க மைண்ட்ல இருந்தா போதும். இன்னைக்கே இதாயிடுச்சு. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் மறுபடியும் எழுத தான் போறோம் அப்படின்னு வச்சீங்கன்னா, நீங்க எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு நாட் கிளியர்ங்கிற மாரி வந்துரும். தேவையே இல்ல. அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அந்த தாட்ட தயவு செஞ்சு மைண்ட்லருந்து தள்ளி வைங்க. சரிங்களா? இதெல்லாம் நார்மலா வந்து எல்லாரும் பண்றது. ஓகே. அதே மாரி இன்னொன்னு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அ கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. 2A ஒரு கொஸ்டின் இருக்கும். 2B ஒரு கொஸ்டின் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. 2A, 2Bன்னு இருக்கும். இப்ப 2A, 2B இந்த 2 கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டீங்க. சரிங்களா? இந்த 2 கொஸ்டின் எழுதி முடிச்சதுக்கப்புறம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 3Aன்னு இருக்கா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இப்போ 2B அப்படிங்கிறத வந்து நீங்க இப்போ ஒரு இதுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2B இங்க மேல டாப்ல போட்டுருக்கீங்க. ஓகே. ரொம்ப ஸ்மால் கொஸ்டினா தான் இருக்கு. ஒரு 3 மார்க் லெவல்ல தான் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளோதான். இப்படி நல்லா பாயிண்ட்டா போட்டுட்டு முடிச்சிட்டீங்க. லைன் போட்டு முடிச்சாச்சு. ஓகே. லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஹால்ஃப் பேஜஸ் இருக்கு. இப்ப இங்க 3Aன்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேண்டாம். அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா?
அதாவது ஒவ்வொரு நியூ கொஷினும் ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட்டு நியூ பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நியூ கொஷின் சொல்கிறேன். இப்போ ஏபிங்கிறது நீங்கள் எப்படின்னு எழுதிக்கோங்க, அது மேட்டர் இல்லை. இப்போ 2AB மேலே முடிச்சுட்டு 2க்கு அப்புறம் அடுத்து என்னது 3ன்னு வந்துருக்கு. அப்போ 3ங்கிறது நியூ கொஷின், கரெக்டு தானே? 3ங்கிறது நியூ, அங்கே புதுசாக இருக்குது. ஸோ அந்த நியூங்கிறத வந்து நீங்கள் அடுத்த சைட் கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது 2ல் வந்து சீன் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் அப்படின்னா அது கீழே எழுதிக்கோங்க, 2C அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ 2ல் ஏபி முடிஞ்சு, இப்போ அடுத்து 3ங்கிறது இன்னொரு நம்பர் வந்துருச்சுல, 3 அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போயிடுச்சு. கீழேயே எழுதாதீங்க, கீழே எழுதாமல் நெக்ஸ்ட்டு பேஜ் போயிரு. நெக்ஸ்ட் பேஜ் 3A அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. மேலே அது கேப் விட்டுருங்க, அவ்வளோதான், போதும், தட்ஸ் ஆல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளியருங்களா? அவ்வளோதான். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நியூ பேஜில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது ஒன்று நான் சொல்ல நினச்சேன், நான் சொல்லிட்டேன். அதான் நியூ பேஜுங்கிறது அந்த ஒரு ஹாஃப் பேஜ் இருக்குது, இந்த கேப் இருக்கே அப்படின்னா அந்த கேப்பில் போய் பக்கத்தில் எழுதாதீங்க, இப்படி கீழே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் டபுள் பேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாமா நிறைய பேர் கேட்டிங்க. லெஃப்ட் ரைட்டு டபுள் பேஜ் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, எந்த ப்ராப்ளம் கிடையாது, தட்ஸ் ஆல். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எம்சிக்யூ கேட்டுட்ருக்கீங்க. எம்சிக்யூ வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்சிக்யூ வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து நான் ஆப்ஷன் மட்டும் எழுதலாமா, இல்லை ஆப்ஷன் இப்போ ஏன்னு சொல்லி போட்டு அதில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 1ல் ஏ அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான், இல்லை 1ல் ஏ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஓகே தான். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கா? இப்போ ஏஎம்டிபின்னு போட்டுக்கங்க, இல்லை வெறும் ஏன்னு மட்டும் போட்டாலும் மார்க் கிடைக்கும், ஏஎம்டிபின்னு போட்டாலும் மார்க் கிடைக்கும். அதை பற்றி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வேண்டாம், நோ இஷ்யூ. சரிங்களா? சரி, இப்போது சம் மாடல் இருக்குது, சில இது சம் மாடல் இருக்குது. இப்போது எப்படி சொல்கிறது, 3A 20% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த 20%ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஒர்க் அவுட் எங்கே பண்ண போகிறீங்க? அந்த ஒர்க் அவுட் எங்கே பண்ண போகிறீங்கன்னா, இந்த 3க்கு கீழே காமிச்சிருங்க. கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ் இன்டூ 100, இந்த ஃபார்முலா போட்டு எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. அவ்வளோதான், கீழே வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எம்சிக்யூ தான். டைரக்ட் எம்சிக்யூவை நீங்கள் 1ல் ஏன்னு சொல்லி போட்டாலும் கரெக்டு தான், இல்லை 1ல் ஏ எம்டிபி ஆன்சர் அப்படின்னு சொல்லி அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாலும் கரெக்டு தான். ஏதாவது சம் மாடல் வந்து இருந்தால் ஆப்ஷன் 3A என்ன நம்பர், அந்த நம்பரை போட்டுட்டு அது எப்படி வந்துச்சு, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த 20% கண்டுபிடிச்சிங்க, அதை கீழே எடுத்து எழுதணும். சரிங்களா? இதுதான் எம்சிக்யூக்கானது. ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா? முடிஞ்சது. ஸோ மெயினானது நம்ம சொல்லணும்னு நினச்சேன், எல்லாமே நான் வந்து கிளியராக நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் எம்சிக்யூ வந்து சில பேர் 1 hour டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆன்சர் ஷீட் வாங்குறீங்களா, ஆன்சர் ஷீட் வாங்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 அப்படியே வந்து ஒரு 2 pages உங்களுக்கு எவ்வளோ கேப் விடுன்னு தோணுதோ கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸு தேரிஸு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 4:30 ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் எம்சிக்யூ வந்து கூட பார்க்கலாம். கேப் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு கேப் விட்டுருங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் எம்சிக்யூ நான் ரைட் பண்ண மாட்டேன் ப்ரோ, லாஸ்ட்டாக தான் ரைட் பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒரு 2 pages 3 pages எவ்வளோ கேப் பண்ணுமோ கேப் விட்டுட்டு அடுத்து மிச்சத்தை பார்த்துருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். எல்லாம் சொல்லிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு வந்தோடனே பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோவில் சொன்ன வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு ப்ளேபேக் ஸ்பீட் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.